Hi students, இன்னைக்கு நம்ம இன்னொரு ஷார்ட் நோட்ஸ் தட் இஸ் கேலக்டோஸ் மெட்டபாலிசம். இந்த கேலக்டோஸ் மெட்டபாலிசம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ போடுறேன். ஏன்னா யூஸ்வலாக உங்களை வந்து கேலக்டோசீமியா டிஸார்டர் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. கேலக்டோஸ் மெட்டபாலிசம் எப்படி கேட்பாங்கன்னா, அந்த கேலக்டோசீமியா சார்ட்லேயே கிளினிக்கல் சினாரியோவிலேயே இடையில எங்கேயாவது கேலக்டோஸ் மெட்டபாலிசத்தை பற்றி கேட்டுருவாங்க. இப்போ சிம்பிள் மெட்டபாலிசம் நம்ம இப்போ பார்த்துடலாம், சரியா? அதுக்கு முன்னாடி எப்பயுமே மெட்டபாலிசம் கேட்டால் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும், ரைட்டா? ஸோ இது எங்கே நடக்குது? லிவரில் நடக்குது. கேலக்டோஸ்னா என்ன? மானோசாக்கரைட். இட் இஸ் எ கான்ஸ்டுவன்ட் ஆஃப் லாக்டோஸ், தட் இஸ் குளுக்கோஸ் ப்ளஸ் கேலக்டோஸ். இந்த இது கேலக்டோஸ்லேருந்து நமக்கு வேற என்னென்னு, வாட் இஸ் யூசஸ் ஆஃப் கேலக்டோஸ்? தட் இஸ் சிந்தசிஸ் ஆஃப் கேக்னு சொல்லுவாங்க. கேக்னா கிளைகோசமினோ கிளைகான்ஸ். கிளைகோசமினோ கிளைகான்ஸுக்கு நமக்கு கேலக்டோஸ் தேவைப்படுது. லாக்டோஸ் சிந்தசிஸுக்கு கேலக்டோஸ் தேவைப்படுது. அடுத்து செரிப்ரோசைடு, கிளைகோலிபிட், கிளைகோப்ரோட்டீன். இந்த ஒரு 4 எழுதினா போதும். என்னது? யூசஸ் ஆஃப் கேலக்டோஸ், தட் இஸ் சிந்தசிஸ் ஆஃப் லாக்டோஸ், சிந்தசிஸ் ஆஃப் கிளைகோசமினோகிளைகான்ஸ், சிந்தசிஸ் ஆஃப் செரிப்ரோசைட்ஸ், கிளைகோப்ரோட்டீன் அண்ட் கிளைகோலிபிட், ரைட்டா? இந்த இன்ட்ரோடக்ஷனை கொடுத்துட்டு இப்போ நம்ம மெட்டபாலிக் பார்த்து எப்படி எழுதுன்னு பார்க்கலாம். ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கேலக்டோஸ் 1 கேலக்டோஸ், ஃபர்ஸ்ட் கேலக்டோஸ்னு எழுதிக்கோங்க. அதுலேருந்து கிடைக்க போகிற ப்ராடக்ட்டுக்கு பேர் கேலக்டோஸ் 1 பாஸ்பேட், சரியா? இது இந்த என்சைம் வந்துட்டு கேலக்டோகைனேஸ். எப்பயுமே பயோகெமிஸ்ட்ரியில் இந்த கைனேஸ்னு வர இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏடிபி மாலிகுல் தேவைப்படும். அதுலேருந்து ஒரு ஏடிபி கிடைக்கும். இந்த ஏடிபி டு ஏடிபி கன்வர்ஷனுக்கு ஒரு கோஃபேக்டர் வேணும். அதுக்கு பேர் மெக்னீசியம் மினரல், ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை கிளியராக எழுதிக்கோங்க. Galactose is converted into galactose 1 phosphate with the help of galactokinase. This reaction requires one ATP molecule along with one cofactor magnesium. Okay, this is the description. Second, what happens is galactose 1 phosphate is converted into UDP galactose. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு யூடிபி நமக்கு தேவைன்னு அர்த்தம். யூடிபின்னா உங்க எல்லாருக்கும் தெரியும், யூரோடியன் டைபாஸ்பேட். கிளைகோஜன் மெட்டபாலிசம் எல்லாம் படிச்சிருப்பீங்க. கிளைகோஜெனிசிஸுக்கு ஒரு யூடிபி குளுக்கோஸ் தேவைப்படுன்ற மாதிரி கேலக்டோஸ் மெட்டபாலிசத்துக்கு நமக்கு ஒரு யூடிபி தேவைப்படுது, யூரோடின் டைபாஸ்பேட். இந்த கேலக்டோஸ் 1 பாஸ்பேட் அந்த யூடிபி குளுக்கோஸோட சேர்ந்து குளுக்கோஸ் 1 பாஸ்பேட்டையும் யூடிபி கேலக்டோஸையும் கொடுக்குது. இதுதான் செகண்ட் ஸ்டெப். இந்த செகண்ட் ஸ்டெப் ஏன் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்னா, இங்கே இருக்கிற என்சைம் தான் முக்கியமான ஒரு கேலக்டோஸ் 1 பாஸ்பேட் யூரிடில் டிரான்ஸ்ஃபரேஸ், கால்ட்னு சொல்லுவாங்க. GALTன்னு சிம்பிளாக. கால்னா கேலக்டோஸ், டீனா டிரான்ஸ்ஃபரேஸ், பட் ஃபுல் நேம் இஸ் கேலக்டோஸ் 1 பாஸ்பேட் யூரிடில் டிரான்ஸ்ஃபரேஸ். இந்த என்சைம் டெபிசிட் ஆனால் தான் பேபிஸுக்கு கேலக்டோசீமியா வரும். அதனால தான் the second step of galactose metabolism is very very important. ரைட். இப்போ உங்கள் கையில் யூடிபி கேலக்டோஸ் இருக்குது. அந்த யூடிபி கேலக்டோஸ் வந்து யூடிபி குளுக்கோஸாக டிபெண்டிங் அப்பான் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த கேலக்டோஸ் கன்வெர்ட் ஆகிடும், ரைட்டா? யூடிபி கேலக்டோஸ் கன்வெர்டட் இன்ட்டு யூடிபி குளுக்கோஸ். இந்த மாதிரி மானோசாக்கரைட் டைசாக்கரைடுக்குள்ளேயே கன்வர்ஷன் நடந்தால் அந்த என்சைம் பேர் உங்களுக்கு தெரியும், எபிமரேஸ். ஸோ யூடிபி கேலக்டோஸ் இஸ் கன்வெர்டட் இன்ட்டு யூடிபி குளுக்கோஸ் பை எபிமரேஸ். இந்த குளுக்கோஸ் 1 பாஸ்பேட் யூடிபி குளுக்கோஸ் என்ன ஆகுன்றது உங்களுக்கு தெரியும், கேலக்டோஸாக கன்வெர்ட் ஆகி பேபிஸுக்கு எனர்ஜி கிடைக்கும், ரைட்டா? இதுதான் 3 ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் galactose is converted into galactose 1 phosphate. Second step is galactose 1 phosphate converted into UDP galactose. Third step is UDP galactose converted into UDP glucose. இது ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் என்சைம் பேர் கால்ட் டெபிசிட் ஆனால் தான் கேலக்டோசீமியா வரும். இது வரைக்கும் ஓகேவா? ஃபோர்த் ரியாக்ஷன் ஒன்று சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, அவைலபிள் கேலக்டோஸ் 1 பாஸ்பேட்டே இன்னொரு என்சைம் வச்சுக்கிட்டு நமக்கு யூடிபி கேலக்டோஸ் கொடுக்கும். அதுக்கு பேர் ஆல்டர்னேட் பாத்வே. அந்த ஆல்டர்னேட் பாத்வேட என்சைம் நேம் வந்துட்டு கேலக்டோஸ் 1 பாஸ்பேட் பைரோ பாஸ்பாரிலேஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்சைம் இது. ஏன் தெரியுமா? ஃபஸ்ட்டு 5 இயர்ஸுக்குள்ளே தான் அந்த பேபிக்கு கால்ட் டிஃபெக்ட்னால கேலக்டோசீமியா அதனுடைய ட்ரீட்மெண்ட்லேயே இருப்பாங்க. ஆஃப்டர் 5 இயர்ஸ் இந்த ஆல்டர்னேட் என்சைம் வந்துருச்சுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கேலக்டோஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். பேபி வில் பிகம் நார்மல். ஆல்டர்னேட் மீனிங் ஏன் புரியுதா? லெஸ் தென் 5 இயர்ஸுக்கு தான் அந்த கால்ட் டிஃபெக்ட் இருக்கும். ஆஃப்டர் 5 to 10 இயர்ஸ்
இந்த galactose 1 phosphate pyrophosphorylase வந்துடுறதால அது ஒரு ஆக்டிவ் என்சைம் which converts the UDP galactose into UDP UDP galactose 1 phosphate UDP galactose மாத்திரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, galactose 1 phosphate யூடிபி கேலக்டோஸாக மாற்றிடும். ஏன் இது இது இந்த வேலை செய்யுதுன்னா அந்த என்சைம் அங்கே பிளாக் ஆயிடுச்சு, அதனால இது வந்துடும். வந்த பிறகு யூடிபி கேலக்டோஸ்லேருந்து உங்களுக்கு யூடிபி குளுக்கோஸ் கிடச்சிரும். யூடிபி குளுக்கோஸ்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக கேலக்டோஸ் சப்ளை உங்களுக்கு வந்துடும். திஸ் இஸ் ஹவு த கேலக்டோசீமியா ப்ரிவென்ட்ஸ் த கேலக்டோசீமியா இன் பேபிஸ், ரைட்? இந்த 4 ஸ்டெப்ஸையும் எழுதிட்டு ரெகுலேட் என்சைம் அந்த மாதிரிலாம் எதாவது கேட்டாங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்சிக்யூவில் கால்ட், ஒரே ஒரு ரெகுலேட் என்சைம் தான் கால்ட், GALT, கேலக்டோஸ் 1 பாஸ்பேட் யூரிடில் டிரான்ஸ்பரேஸ், ரைட்டா? கேலக்டோ கைனேஸை பற்றி கேட்டாலோ கால்ட்டை பற்றி கேட்டாலோ எழுதிடணும். மூணாவது கேலக்டோஸ் 1 பாஸ்பேட் pyrophosphorylase which is called alternative pathway enzyme which will become active after 5 to 5 years. After 5 years, that means within 5 to 10 years it will come for the rescue.